கதை வேணும்னா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இது உண்மையா நடந்த கதை. என்ன அதை நான் சொல்றேன் நானு. இது அமெரிக்காவில் உண்மையா நடந்த கதை. சரியா? ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகன், 3 பேர் எங்க வசிச்சாங்க? ஒரு காட்டுல வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சுத்தி என்ன கிடையாது, ஒரு வீடு அது எதுன்னு கிடையாது. எங்க ஊர்ல பாம்புன்னா எடுத்துக்கிட்டாலே, பண்ணன்னு எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணும்? 1/2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு ஒண்ணுதான் இருக்கும். வீடு அது போல தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் என்ன பிடிச்சிட்டு வேண்டியிருப்பான், 400 ஏக்கர் 1000 ஏக்கர் 500 ஏக்கர்னு வச்சிருப்பாங்க. அதனால வீடுகள்லாம் தூர தூரமா இருக்கும். ஆனா இந்த அம்மா இந்த குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க ஒரு காட்டுல தங்கியிருக்காங்க. அப்பாவுக்கு வேலை கிடையாது, சாப்பிட வழி கிடையாது. அதனால அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, எங்கேயா போய் வேலைக்கு தேடிக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்பா போயிட்டாரு. ஏதாவது வேலை தேடி ஏதாவது சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அப்ப அம்மாவும் மகளும், அந்த அம்மா இருக்காங்க. மகளுக்கு ஒரு 10 12 வயசு, அவ்வளவுதான். சரியா? இருக்காங்க. ராத்திரில இருட்டுல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குடிசையில தனியா தான் தங்கியிருப்பாங்க. எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒரு நாள் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு திடீர்னு ஒரு வியாதியில விழுந்துருச்சு. ரொம்ப பயங்கரமான வியாதி. புள்ள பழைக்குமா பழைக்காதான்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்புறம் கூப்பிட முடியாது. ஏன்னா வீட்டுல என்ன கிடையாது, போன் கிடையாது, என்ன எதுவும் கிடையாது. அப்ப அப்பாவை கூப்பிட்டு சொல்ல முடியாது. அப்பா எங்க இருக்கிறாருன்னே தெரியாதுன்ற நிலைமை. சரியா? அப்பாகிட்டயும் போன் கிடையாது. ஏன்னா அவர் எங்கேயோ வேலைக்கு போயிட்டாரு. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, வீட்டுல சாப்பாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. அழுது ஜெபிக்குது. ரொம்ப கண்ணீரோட ஜெபிக்குது. ரொம்ப வருத்தத்தோட, ரொம்ப கவலையோடு, ஆண்டவரே நானும் என் மகளும் தான் இருக்கோம். இந்த இரவுல இந்த மகள் செத்து போயிட்டாலும் நான் என்ன பண்றது? எனக்கு எதுவும் துணை கிடையாது. நீர் ஏதாவது செய்யணும். என் மகளை குணப்படுத்தணும். இல்லைன்னு ஏதாவது நீ ஒரு வழி சொல்லணும் எனக்கு அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க? அழுது ஜெபிக்கிறாங்க. அந்த டயர்டோட அவங்க என்ன பண்றாங்க? அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. என்ன பண்றாங்க? படுத்து தூங்கிடுறாங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா, விடிகால 2 மணிக்கு கதவு ஒருத்தர் பட்டார் பட்டான்னு தட்டுறாங்க. இந்த அம்மாவுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா தனியா இருக்காங்களே அம்மாவும் மகளும். என்னவோ ஏதோ நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சாஃப்டான குரல்ல, யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப வெளியில இருந்து, நான் தான் டாக்டர், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையாமே, கத்த தரங்க சீக்கிரம் அப்படின்னா டாக்டர் உள்ள வராரு. பிள்ளைய பாக்குறாரு. பிள்ளைய பார்த்து பிள்ளைக்கு தேவையான மருந்து கொடுத்து பிள்ளை பழச்சிக்குது. அவர் அங்கிருந்து உட்காந்து எல்லாம் பண்றாரு. ஒரு 4 மணி வரைக்கும் இருந்து அந்த பிள்ளைக்கு என்ன பண்றாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சிகிச்சை கொடுத்து பிள்ளைய காப்பாத்திடுறாரு. காப்பாத்திட்டு சரி நான் நாளைக்கு பாக்குறேன் அப்படின்ட்டு கிளம்பி போறாரு. வெளியில போகும்போது இந்த கதை விட்டு இருந்த, எங்க காசு எங்க, எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா, என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு. அந்த டாக்டர் ரொம்ப கோவம் வந்தது. இந்த காலையில 1:30 மணிக்கு எழுப்பி விடுறா, நான் இங்க அடிச்சு பிடிச்சி ஒடியாடுறேன். நானு போன் பண்ணி கூப்பிட்டு நான் அங்க வரேன். நானு காசு இல்லைன்னு சொல்றேன். உனக்கு வெக்கமா இல்லையா, அவமானம் இல்லையா? ஒரு டாக்டர் நான் உனக்கு என்ன பண்றேன், நானு உன் பிள்ளைய காப்பாத்தி விடுறேன், காசு இல்லைன்னு சொல்றியே அப்படின்னு கராமன்னு திட்டுறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட என்ன கிடையாது, போனே கிடையாது, நான் யாருக்கும் போன் பண்ணல, ஏதா நான் உங்களை கூப்பிடவே இல்லை, நீங்களா தான் வந்தீங்க அப்படின்னா. அப்ப அவர் என்ன பண்றாரு, நம்மள மாதிரியே அந்த போன் எடுத்து எங்க போறாரு, கால்லாக்கு போய் பாக்குறாரு. பார்த்துட்டு, நீ கூப்பிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது என்னது, போன் நம்பரே கிடையாது. அந்த அம்மாவுக்கு போனும் கிடையாது, போன் நம்பரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பார்த்துட்டு ஆச்சரியமா நிக்கிறாரு. என்னடா அது, அப்ப யார் கூப்பிட்டது அப்படின்னு ஒரு ஆச்சரியம். என்ன, குழம்பி போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு மனசு தெரியும், ஓ நாம என்ன பண்ணிருக்கோம், கனவு கண்டிருக்கோம். கனவு கண்டிருக்கார் தலைவர். அந்த கனவுல அட்ரஸ் புரியுதா, அட்ரஸ் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, தரிசனத்துல பேதுரு கொடுத்த மாதிரி, யோசேப்பு கொடுத்த மாதிரி என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கிளீனா சொல்லிட்டாரு. சரியா? கரெக்டா நின்று இது பண்ணிட்டாரு. அப்ப அந்த டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படி ஒரு விதமான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பார் நமக்கு அப்படின்ட்டு. அப்ப அவருக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட போய் உட்காந்து பேசுறாரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவங்களுடைய விசுவாசத்தை பற்றியும், அவங்க சுற்றி யாருமே கிடையாது, சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, வீடு வாசல் எதுவுமே கிடையாது, சுத்தி யார்கிட்டயும் ஓட முடியாது, கடன் வாங்க முடியாது, யார்கிட்டயும் போய் பேச முடியாது. அப்படி இருக்கிற நிலைமையில எனக்கு யார்தான் துணையா இருக்கிறாங்க, தேவன் ஒருவர் தான் துணையா இருக்கிறாங்க. அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன், நான் நைட்டு கதறி அழுத, வருத்தத்தோடு கண்ணீரோடு கவலையோடு நான் அழுத, அதுதான் உனக்கு கூட்டி வந்திருக்காரு அப்படின்னு.
அதை கேட்டு அந்த டாக்டருக்கு என்ன வந்துச்சு, அழுவாத்திர உள்ள ஓட்டாரு, வெளியில ஓடிட்டாரு, காசு கேட்டு வெளியில ஓடிட்டாரு. ஓடிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்தாருன்னா கையில என்ன இருக்கு, மளிகை ஜாமான், பிரெட், எக்கு, பால், எல்லா ஜாமான், எல்லாம் மாத்திரை, மருந்து எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்குறாரு அவரு. அப்பதான் அவர் சொல்றாரு, நானும் ஒரு விசுவாசி தான், ஆனா ஆண்டவர் இப்படி நடத்துவார்னு நானு எந்த நாளையும் நினைச்சு பார்த்ததில்ல. என்ன, நாம நினைக்காதபடியும் நம்ம எதிர்பார்க்காதபடியும் என்ன பண்றவரா இருக்கிறார் ஆண்டவர், அதிகமா செய்யறவரா இருக்கிறாரு. என்ன அப்படின்னு உட்காந்து அங்க அம்மாவோட உட்காந்து ஜெபிச்சுட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு போனாரா. அப்ப பாருங்க, இந்த ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்றாரு அவரு. அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குற கடவுள கூரையை பிரிச்சுட்டு கொடுப்பாரு. கேள்விப்பட்டிருக்க பழமொழி கேட்டீங்க, கொடுக்கணுன்ற கடவுள் எப்படி கொடுப்பாரா, கூரையை பிரிச்சுட்டு கொடுப்பாரா. கூரையை பிரிச்சுட்டு யாரை இறக்குனாங்க, திமிர்வாதக்காரன் 4 பேர் இறக்குனாங்க இல்லையா. அப்ப அந்த ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, அந்த ஆண்டவர் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, அன்பு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, படிப்புக்கு நாணயத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு, குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னு நினைச்சாருனாக்கா, நீ கேட்டுன்னா அவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு, கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நீ கேட்டபடி கொடுக்க மாட்டாரு. புரியுதா, அவருக்கு தெரியும் உனக்கு எப்படி கொடுக்கணும்னு. அதுக்கு நீ இதுதான் இன்னைக்கு சொன்னேன் நானு. என்ன சொன்ன, சாக்ரிஃபைஸ், செல்ஃப்லெஸ், சப்மிசிவ். அதோட நீ கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு, நிச்சயமா கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இதெல்லாம் நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப சந்தோஷம்.